அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ 2026 உண்டான ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசில இருந்து நேத்தே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிளானர் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து டிசம்பர் 20 கிட்ட வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் அப்படிங்கிறதே வந்து அந்த ஆகஸ்ட்டுக்கு மேலதான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறதே ஃபர்ஸ்ட் இதே வந்து ஆகஸ்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அது குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இல்ல குரூப் 4 இருக்கட்டும். ஸோ நிறைய பேர் நீங்க எதிர்பார்த்தது வந்து பார்த்தோன்னா குரூப் 4 தான். ஸோ அந்த குரூப் 4 வந்து டிசம்பர் கிட்ட வச்சிருக்காங்க. இப்ப இருந்து கால்குலேட் பண்ணா கூட நமக்கு சாலிடா ஒரு வருஷம் அப்படிங்கிறது நமக்கு டைம் இருக்கு. இதுல நான் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து ஒரு ஓட்டிங் போல் வச்சிருந்தேன். அதுல வந்து 67% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்களுக்கு இது வந்து சாதகமா இருக்கு, படிக்கிறதுக்கு போதுமான டைம் கிடைக்கும், நல்லா நிதானமா பொறுமையா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 37% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல சார் ரொம்ப லாங்கா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இவ்வளவு தூரம் நமக்கு வந்து வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்டு படிக்கிறதுக்கு விடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ அது வந்து எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த நியர்பைல இருப்பாங்கல்ல, ஓகே, ஒரு 10 மார்க் 5 மார்க்ல விட்டவங்களுக்கு சீக்கிரம் எக்ஸாம் வச்சுட்டா பரவாயில்ல, ஒரு ஆகஸ்ட் ஒரு ஜூலை கிட்ட வச்சுட்டா நம்ம டக்குன்னு எழுதி வச்சுட்டோம்னா இந்த வருஷத்துலேயே நமக்கு வந்து போஸ்டிங் ஒரு 3 மாசம் ரிசல்ட் வந்தா கூட போஸ்டிங் டிசம்பருக்குள்ள கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம டிசம்பர் தான் எக்ஸாமுக்கும் போது அதுல இருந்து ஒரு 3 மந்த் ஓகேங்களா ரிசல்ட் வரதுக்கு, அப்புறம் போஸ்டிங் போறதுக்கு அப்படிங்கிறது ஒரு 6 மந்த் கிட்ட ஆயிடும். 6 மந்த் தாண்டுமே தவிர குறைவா இருக்காது. பட் அது பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு ஃபீலா இருக்கும். பட் ஒரே ஒரு விஷயம் நமக்கு இதுல என்ன எடுத்துக்கணும்னா, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு டிசம்பர்ல குரூப் 4 எக்ஸாம்ங்கிறது மாற்றம் வராது. மாற்றத்துக்கு வந்து திரும்ப வந்து பார்த்தா அதை சேஞ்ச் பண்றதுங்கிறதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஸோ அக்செப்ட் பண்ணீங்க, ஓகேங்களா, இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஆகஸ்ட்ல எக்ஸாம் வந்தா பரவாயில்ல, இல்ல ஜூலைல வந்தா பரவாயில்ல, அதுல இருந்து எத்தனை ஒரு 3 to 4 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 4 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணதை உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் நோட் பண்ணி பாருங்க. 4 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா, ஓகே, நல்லா ரிவிஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு. பிளஸ் வந்து பார்த்தோன்னா இதோட கன்ஃபார்மா வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஒரு 4 மாசம் தள்ளி போனா கூட ஆனா நமக்கு ஜாப் கன்ஃபார்ம்ங்கிற அந்த உறுதியை வந்து நம்ம எடுத்துடணும். இப்ப நம்ம வந்து ஆகஸ்ட்லயோ ஜூலைல எக்ஸாம் வச்சு பறக்க படிச்சு ரிவிஷன் பண்ண டைம் இல்லாம, ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் டைம்ல வந்து நம்ம போய் விட்டுட்டு திரும்ப 1 இயர் நம்ம வெயிட் பண்றதுக்கு ஒரு 4 மாசம் தள்ளி போனா கூட நமக்கு ஜாப் கன்ஃபார்ம்ங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துட்டாலே போதும், நமக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அப்ப என்னன்னா 4 மாசம் தள்ளி போகுதுன்னு பாக்காதீங்க. 4 மாசம் தள்ளி போறதுல நம்ம வந்து ஜாப் கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ், நல்ல ரேங்க் எடுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். ஈவன் பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து 2 வருஷம் 3 வருஷம் படிச்சவங்க, 4-5 வருஷமா படிச்சவங்க யாரா இருந்தாலும் சரி, நல்ல மார்க் எடுத்து போஸ்டிங் வாங்குறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல சான்ஸ். மேக்ஸா இருக்கட்டும், ஜிகேவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எல்லாமே டாப் டு பாட்டம் வந்து நல்ல தெளிவா தரவா கான்செப்ட் வைஸ் நீங்க வந்து புரிஞ்சு படிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிளான் உங்களுக்கு செட் ஆகும். இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஓகேங்களா? சோ இன்னைக்கு நிறைய வீடியோ உங்களுக்கு வரும் ரிலேட்டடா, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.